Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி குயிக்கா நல்ல டேஸ்டா செய்றேன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்திருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லா பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ நல்லா பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா 3 பல் பூண்டு பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சின்ன பழமாகவே எடுத்துக்கோங்க, அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதை இப்படியே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதை 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர்லேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட அந்த நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த பட்டர்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அந்த பட்டர் கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இந்த டயத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பால், திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் பன்னீரை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு ஊற வச்சுருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட காஞ்ச வெந்தய இலைகள் இருக்கும்ல, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கிற போகிறோம். இந்த வெந்தயக்கீரை போடும்போது தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நான் சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.